இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 119 சங்கீதம் 67 வசனம். ஹானா என்ற பெண் தனது 24வது வயதில் தனது படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்றாள். சிற்றின்பத்திற்காக குடிப்பழக்கம், போதை மருந்து என்று வார இறுதி நாட்களை நண்பர்களுடன் கழிப்பாள். ஒரு நாள் அவளுடைய காதில் விசித்திரமான சத்தம் கேட்பதை அவள் கவனித்தாள். அவள் மருத்துவரிடம் சென்றாள். மருத்துவரோ அவள் கேட்கும் திறனை இழந்து கொண்டிருப்பதாக சொன்னார். பேரதிர்ச்சிக்கு ஆளான அவள் தனது வாழ்க்கை தலைகீழாக மாறி போய்விடுமோ என்று பயந்தாள். அவள் மெல்ல மெல்ல தன் துன்பத்திற்கு தான் காரணம் என்பதை உணர்ந்தாள். அவள் சைகை மொழியை கற்றுக்கொண்டு தான் ஏற்கனவே செய்து வந்த வேலையை விட்டுவிட்டாள். சைகை மொழியை கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு சைகை மொழியை கற்பிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய தாயார் அவளை பைபிள் படிக்குமாறு அறிவுறுத்தினார்கள். அவள் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் சங்கீதத்தை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு வசனம் அவள் இதயத்தை தொட்டது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்ற 119 சங்கீதத்தின் 67 மற்றும் 68 வசனங்கள் தான் அவை. அந்த வசனம் அவள் இருதயத்தை உடைத்தது. அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் இடைப்பட விரும்புவதை அவள் இறுதியாக உணர்ந்தாள். மது பழக்கத்திலும் தீய நண்பர்களுடனும் தன் வாழ்க்கையை கெடுத்து தன் வேலையில் பிஸியாக இருந்த போது இயேசுவின் சத்தத்தை அவளால் கேட்க முடியவில்லை. ஆனால் இப்போது அவள் காது கேளாதவளாக இருந்தாலும் இயேசுவின் சத்தத்தை விரும்பி தெளிவாக கேட்டாள். இப்பொழுதெல்லாம் ஹானா அடிக்கடி தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். உள்ளூர் காது கேளாதோர் மையத்தில் தன்னார்வ தொண்டு செய்ய தொடங்கினாள். காது கேளாத மற்றவர்களுக்கு உதவுவதற்கு அவள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டாள். மேலும் அவள் காது கேளாதவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை போதிக்கவும் தொடங்கினாள். ஹானாவின் வாழ்வில் நடந்த காரியங்கள் தேவன் நம் துன்பங்களை கூட பயன்படுத்தி நம்மை அவரிடம் நெருங்கி சேர்த்து கொள்ள முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. ஆம், என கருமையானவர்களே, நாம் கடினமான காலங்களை கடக்கும் போது கிறிஸ்து நம்முடன் தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். சந்தோஷத்தின் மத்தியில் தேவன் நமது உணர்வோடு பேசும் சத்தம் நமக்கு மெதுவாகவே கேட்கும். உபத்திரவத்தின் மத்தியிலோ அவரது சத்தம் பலமாக கேட்கும். செவிட்டுத்தனமாக இருக்கும் உலகிற்கு உபத்திரவங்களே அவரின் எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. போகும் பாதையில் நின்று நம்மை சிந்திக்க வைக்க, நமது வழியை திருத்திக் கொள்ள, நமது நோக்கத்தை தேவனையே நோக்கி திருப்பிக் கொள்ள இவை எல்லாவற்றுக்கும் உபத்திரவங்களே உதவுகிறது என்று C.S. லூயிஸ் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவம் வேதனையுள்ளதுதான். அதன் ஊடாக செல்ல தேவன் தாமே நம்மை பலப்படுத்த வேண்டும். உபத்திரவப்படும் போது நாம் தேவனை முறுமுறுக்காமல் அந்த காலங்களில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியங்களை கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளருவோம், கிறிஸ்துவில் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே பல்வேறு உபத்திரவத்தின் ஊடாக கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர, வழி தப்பி திரிகிற ஆடுகளாகி அவர்களப்பா சரியான வழியில வருவதற்கு அவர்களை நீரப்பா ஸ்தோத்திர உணர்த்துகிறீர் என்று சொல்லி அறிந்து தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.